श्रीगुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च पचतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे असाध्य साधक स्वामिन् असाध्यम तवकென்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. அனைத்து குருமார்களையுமே வணங்கி இன்னைக்கு நம்ம சேனல் நேயர்களுக்கு என்ன நம்ம சொல்ல போகிறோம், எல்லாருமே அஷ்டமி அன்னைக்கு போய் பைரவ வழிபாடு அப்படின்னு. பைரவர்னாவே அதுவும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு தான் போகணும். தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கரெக்டு. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு அங்கே போகிறப்போ எல்லா தெய்வங்களுடைய அருளும் கிடைக்குது அப்படிங்கிறது ஒன்று. இப்போது நம்ம ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா, அப்போ நான் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த கிழமையில் போய் நீங்கள் அந்த வழிபாடு பண்ணுறப்போ அது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசியில் நான் பிறந்திருக்கேங்க, இந்த ராசியில் பிறந்த நான் எந்த கிழமையில் போய் வழிபடுறது எனக்கு சிறப்பை தருங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் போய் பைரவரை வழிபடணும். அவருக்கு அபிஷேகம் செய்யணும். அபிஷேகங்கள்லேயே ருத்ராபிஷேகம் அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ சிம்மராசியில் பிறந்திருக்கேன், எனக்கு பைரவர் வழிபாடு எதுக்கு பண்ணுறோம்? நமக்கு எதிரி தொல்லைகள் நீங்குவதற்கு. எதிரிகள்லாம் யார்? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் கமிட்மெண்ட் தான் முதல் எதிரி. இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் நீங்களே சிக்கிப்பீங்க. ஆனால் அதுலேருந்து வெளிவரதுக்கு வழி தெரியாமல் ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற வச்சனம் மாதிரி தான், இவங்களே பாம்பு வைப்பாங்களாம்மா, இவங்களே எடுப்பாங்களாமான்னு சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி நீங்களே தான் போய் பண்ணிக்கிறீங்க. ஆனால் உங்களை பண்ண வைக்கிறது இந்த கிரகங்கள். அப்போ ஒரு பைரவர் சனியினுடைய குரு, சிவனுடைய அம்சம். இப்போ சனி சம்மந்தப்பட்டு இப்போ சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனி வரும்போது கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் நீங்கள். அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் அவருக்கு ருத்ராபிஷேகம் செய்து சிம்மராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு பண்ணணும். வடைமாலை பைரவருக்கு சாற்றி வழிபடணும். திருமணத்தடை உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு ருத்ராபிஷேகம் செய்து வடமாலை சாற்றி வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும். கடன் சுமை அவதியில் இருக்கிறவங்க, கடன் ரொம்ப இருக்குங்கிறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பைரவருக்கு புனகு வாங்கி கொண்டு போய் சாற்றி வழிபட்டிங்கன்னா கடன் தீரும். ஞாயிற்றுக்கிழமை சிம்மராசிக்காரர்களுக்கு பைரவ வழிபாடு சிறப்பை தரும். அடுத்த திங்கக்கிழமை கடகராசிக்காரங்க, இவங்க திங்கக்கிழமை வழிபாடு பண்ணணும். சிவபெருமானுக்கு பிரியமான வில்வ இலை இருக்கு பாருங்க, வில்வத்தால் அர்ச்சனை செய்து பைரவரை வழிபட. அதே மாதிரி வில்வத்தால் அர்ச்சனைனா அதுக்கு முன்னாடி பன்னீர்னால் அபிஷேகம் பண்ணணும். பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து சந்தன காப்பு சாத்தி புனகு நந்தியாவட்டைன்னு ஒரு பூ இருக்கும், அந்த பூவு சாற்றி வழிபட கண் பிரச்சனைகள், கண் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கடகராசிக்காரர்கள் இந்த விஷயத்தை கடைபிடிக்கலாம். மற்ற ராசிக்காரர்கள் இந்த கண் பிரச்சனைக்காக திங்கக்கிழமை அன்னைக்கு வழிபடுங்க. கடகராசிக்காரங்க கடன் நோய் எதிரி தொல்லைகள் நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு பைரவருக்கு வழிபாடு நடத்துங்க. செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி 27 மிளகு தீபம் ஏற்றி சிவப்பு கலர் துணியில் வச்சு ஏற்றி வழிபட்டிங்கன்னா இழந்த பொருள், எனக்கு அந்த பொருள் திருட்டு போயிடுச்சு, இல்லை இந்த பொருள் இழந்து போயிடுச்சு, என்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்னு இப்படி எத்தனை பேர் சொல்கிறோம். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு அத்தனை கேள்விகள் இருக்குது. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுக்கு ஏமாற்றப்பட்டு வாங்கப்பட்ட, நீங்கள் ஏமாந்து கொடுத்த இந்த பொருட்கள் உங்களுக்கு திரும்பி வரவாங்கணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போய் சாயங்காலம் இந்த பைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள். இந்த மிளகு தீபம் ஏற்றி இந்த வழிபாடை செய்த உங்களுக்கு இழந்த பொருள் திரும்ப கிடைக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாட்டை மேஷ விருச்சிகக்காரர்கள் கடன் நோய் எதிரி தொல்லைகள் நீங்கிறதுக்கு பைரவருடைய வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணுங்க, உங்களுக்கு சிறப்பை தரும். அடுத்தது புதன்கிழமை இன்னைக்கு வீடு மனை யோகம் எனக்கு அமையணும், எனக்கு கல்வி நல்லா இருக்கணும், எனக்கு புத்தி பிரச்சனைகள், புத்தி ரீதியாக மடகஷாயம் சொல்லுவோம் பாருங்க, அப்படியாக இருக்கக்கூடியவர்கள் புத்தியில் ஒரு தெளிவு ஏற்படணும். நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, கழுத்து வலி, நரம்பு தொல்லைகள், நியூராலஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணணும்? புதன்கிழமை அன்னைக்கு நெய் விளக்கேற்றி பச்சைப்பயிறு சுண்டல், பச்சைப்பயிறு முழு பச்சைப்பயிறு இருக்கும் பாருங்க, அந்த சுண்டல் படைத்து வழிபட
இந்த நான் சொன்ன பிரச்சனைகளுக்கு உண்டான வழிபாடாக இருக்கும். மிதுன கன்னி ராசிக்காரர்கள் புதன்கிழமை அன்னைக்கு பச்சைப்பயிறு நெய் விளக்கேற்றி பைரவரை வழிபடுங்கள். வியாழன் யாருக்கு தனுசு மற்றும் மீனராசிக்காரர்கள் வியாழக்கிழமையை பிடிச்சிக்குங்க. இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றணும். வியாழக்கிழமை எதுக்குன்னு ஏவல் பில்லி சூனியம், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சுண்ணி வச்சுட்டாங்க, அவங்க இது பண்ணிட்டாங்க, இவங்க அது பண்ணிட்டாங்க, இப்படி சொல்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரியான மாந்திரீக தொல்லைகள்லேருந்து விடுபடணும்னு நினைக்கக்கூடியவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு பைரவருக்கு இலுப்பு எண்ணெய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதை தனுசு மீன ராசி அன்பர்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு இலுப்பெண்ணெய் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து கொண்டு வருவது உங்களுக்கு கடன் நோய் தொல்லையிலிருந்து விடுதலை தரக்கூடியதாக இருக்கும். அது வெள்ளிக்கிழமை. ரிஷப துலா ராசிக்காரர்கள் ரிஷப துலாம் நெய் விளக்கேற்றி வில்வ அர்ச்சனை செய்ய செல்வம் பெருகும். எனக்கு செல்வம் பெருகணும், பணப்பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்து நெய் விளக்கேற்றி வில்வ அர்ச்சனை செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமைங்கிறது மகர கும்பராசிக்கு அப்படின்னு இருந்தாலும் சனிக்கிழமை யாருக்கெல்லாம் 7.5 சனி, சனி தசை நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, யாருக்கெல்லாம் அர்த்தாஷ்டம சனி நடக்குதோ உங்கள் ஜாதகப்படி அவர்கள் எல்லாமே சனிக்கிழமை வழிபாட்டை பரிபூர்ணமாக செய்வது நல்லது. ஏன்னா சனி பகவானுடைய குரு யாருன்னா பைரவர் தான். சனியால் ஏற்படக்கூடிய இந்த தோஷங்களெல்லாம் விலகணும்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் உண்டு. மகர கும்ப ராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை அன்னைக்கு பைரவருக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்றி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவரை வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போரும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த கிழமையில வணங்கணுங்கிறத பார்த்துக்கிறோம். இந்த கிழமையில வணங்கினா இந்த பிரச்சனைக்காக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக ஒரு நான் விஷயத்தை கடைபிடிக்கணும்னா அந்த கிழமை முக்கியம். அந்த கிழமைங்கிறது தான் நம்மளுடைய மண்பூத தத்துவத்தை சொல்லுவோம். அப்போ அந்த மண் ரொம்ப முக்கியமையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மழை எப்படி வேணா இருக்கலாம், மண்ணு நல்லா இருக்கணும். அப்போ நம்ம இந்த கிழமையில் இந்த விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயம் அனுகூலமாகும். அப்படி அதை இங்கே பகிர்ந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நமக்கு என்னங்க ஒரு 10-12 பிரச்சனை தான் மனித வாழ்க்கையில். இதில் உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. கண்டிப்பாக அதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.